வணக்கம், இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய காலிஃப்ளவர் பூ வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பூவாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாதுங்க, வெதுவெதுப்பாக ஊற்றிக்கிட்டால் போதும். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே 10 நிமிஷம் வச்சிடலாங்க. அப்போ தான் இந்த காலிஃப்ளவரில் இருக்க புழு பூச்சி எல்லாமே இறங்கும். 10 நிமிஷம் கழித்து காலிஃப்ளவரை எடுத்து ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து லேசாக சூடு எண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு இதை ஒரே ஒரு கொதிக்க விடலாங்க. அதுக்கு மேலே விட்டோம்னா காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துடும். அதுக்கப்புறம் சில்லி நல்லா வராதுங்க. பாருங்க, ஒரு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணி வடிச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்படியே 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இதுலேயே வந்து தண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ இதில் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது இல்லைங்க. அதில் விட்டுருக்க தண்ணியிலையே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் கொதிக்க விட்டுருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மசாலுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கலந்து வச்சுக்கலாம். இதிலே பாருங்கள், கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போயே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக அந்த மசால் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு காரம் எது வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாங்க.
எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கலாங்க. நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்குற வரலும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. நல்லா செவந்து வரட்டும். பாருங்க, இப்போ இது கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக முறுமுறுன்னு வந்திருக்கு. இல்லை கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரித்து போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர்லாம் தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடிங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.